கூட இருக்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக ஆசைப்படுவான். இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா, மேடையில் இவன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா கையோட போய் 500 1000 கொடுப்பான். தம்பியுடைய வாழ்க்கையில் எங்கள்கிட்ட சும்மா இருக்கையில் உலக மேப் அப்படி சுற்றி காட்டுவான். இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கையை வச்சு தொடு அப்படிமா, அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிமா. ஆமாம், அவன் கிட்டத்தட்ட மேப்பில் தொடாத இடம் இல்லை. யூகேலேருந்து, யூஎஸ்லேருந்து, இங்கிட்டு ஏசியன்ஸ்லேருந்து, ஆமாம் ஸ்வீடனா, நார்வே. இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சியும் அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பான். உள்ளே போகிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டாங்க, இவனை மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவன் ஷார்ட் ஷீட்ஸ் போட்டு ஒரு மாதிரியா அங்கே போய் நான் தமிழ்லேருந்து வந்திருக்கேன், நடிக்க வந்திருக்கேன்னா ஒன்றுமே அவங்க அக்செப்டன்ஸ் ஆகலை. வெளியே அவங்களோட வந்த அந்த டீம்ஸு எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இவனை விடுற மாதிரியே தெரியல, ரிட்டன் தான் போகிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வருது. அப்போ ரஜினி சாருடைய டைலாக்கை எடுக்கிறான், சிவாஜி டைலாக். அதை எடுத்து பண்ணவன தான் அவங்க அக்செப்டன்ஸே ஆகிறாங்க. இதில் பெருமைக்குரிய விஷயம், சாருடைய புகழ் உலகம் பூரா பரவி இருக்குன்னு அந்த டைலாக் சிவாஜி தட்டிட்டு அந்த இதை அதெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரியே யூஎஸில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரல, யாருக்கு, டிடி மேடத்துக்கு, அவங்களோட ட்ராவல் ஆகி போகையில் இவன் போய் உட்காந்து இங்கிலீஷில் அவங்க சொல்கிறது இவனுக்கு புரியாமல், இவன் பேசுகிறது அவங்களுக்கு புரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய குட்டிகள்டா பண்ணுவான். கூட இருக்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக ஆசைப்படுவான். இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா, மேடையில் இவன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா கையோட போய் 500 1000 கொடுப்பான். அவங்கள மேடை கலைஞர்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவான்.